இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தடா ஃபால்ஸ் போகிறத பற்றி தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடான பூந்தமல்லி டு தாம்பரம் பைபாஸ் தான் இது. நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டோம். எங்கன்னா தடாக்கு தான். இது 2 பேர் சொல்லுவாங்க, தபா அல்லது தடா. இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்க திருப்பதியோட டிஸ்ட்ரிக்டில் வருது இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி தாண்டோன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் இது தான் நம்ம கிராஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு டோல்கேட் இது. கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது. என்ன விஷயம்னா சண்டே டைம்னால் நாங்கள் காலையில் 6 o'clock போனதுனால ஓரளவு கிளியராக இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது செக் போஸ்ட் தான். இது கரெக்டாக ஆந்திரா பார்டர் அந்த வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி சோழாவரத்துலேருந்து கும்மிடிப்பூண்டி வழியாக வந்து நம்ம வந்து ஆந்திரா பார்டர் வந்துவிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போலீஸ் வந்து செக் பண்ண அந்த அளவுலாம் இல்லை. ஜென்ரலாக இன்கமிங் அவுட் கோயிங் வண்டி பார்க்குறாங்க. இப்போ இந்த இது கரெக்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸும் ஆந்திரா போலீஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தாங்க. இந்த பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு தடாக் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது அந்த தடாவிலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா, சிட்டிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக 28-30 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக ஃபால்ஸ் ரீச் ஆகலாம். கரெக்டாக நம்ம ஃபால்ஸுக்கு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த ரூட்டில் போகிறது தான். ஃபுல்லாகவே காடாக இருக்கும். குறிப்பிட்ட தூரம் வண்டி தான் உங்களுக்கு வீடு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு ஊர் நிறையா இருக்குங்க உங்களுக்கு. அதாவது ஆட்டோ ஃபெசிலிட்டி, பஸ்ஸு ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. பட் ஆட்டோ வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் தடா சிட்டிலேருந்து எடுத்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஊருக்குள்ள குறிப்பிட்ட தூரம் வந்து எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தடா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4-5 கிலோமீட்டர் தாங்க வரும் உங்களுக்கு. 4-5 கிலோமீட்டர். பட் ஆனால் என்ன விஷயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் ரைடர்ஸு, கார் அதிகம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாரை இருக்குது. ஸோ அதனால் அந்த சேஃப்டியெலாம் நம்ம பார்க்கணும். பெரிய பைக்கில் கொண்டு வந்தாலும் சரி, சின்ன பைக்கில் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாமே சேஃப்டியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தடா ரொம்ப கிட்ட போகிற இடம் தான் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஃபுட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஃபுட்டை வந்து வெளியவே சாப்பிட்டுட்டோம். என்ன விஷயம்னா உள்ளே போய் சாப்பிட்றது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும்ட்டு வெளியே வந்து ஒரு மரத்தடியில் அழகாக இருந்தது. ஏன்னா என்ன விஷயம், மழை டைம்னால நிறையா வந்து தண்ணி நிறைய போனதுனால ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருந்தது. அங்கே உட்காந்து தான் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம். நாங்கள் இது கிட்ட இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போனால் நம்ம தடா ஃபால்ஸ் உள்ளே போயிடலாம். ஒரு சில இடத்துல நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோங்க. என்னங்க போக தூரம் நீண்டுகிட்டே போது பார்த்தா 2 கிலோமீட்டர் போயிட்டு இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சுன்னா கும்பலாக இருக்குன்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோங்க. என்ட்ரன்ஸில் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா சின்ன எல்லாருமே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு, ஏன்னா முன்னாடி போர்டு இருந்தது, முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு சின்ன பாலம் கிராசிங் தான் இது. இப்போ மழை அந்தளவு பெஞ்சு முடிச்சோன்னா இதுதான் இருந்தது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா காரு, ஆட்டோ எல்லாமே இருந்தாங்க. பாதி பார்த்திங்கன்னா சென்னை பசங்க தான் அதிகமாக இருந்தாங்க. இது பார்த்தீங்களா பேர் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸோட உண்மையான பேர். பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா தடா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன விஷயம்னா தடா அதனால அப்படி சொல்லிட்டோம். பட் ஆனால் வந்து உண்மையான பேரே இதுதாங்க அதுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு, 2வது வந்து தமிழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு. இது 3மே யூஸ் பண்ணுறாங்க. எல்லா போர்டும் சைனிங் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 லாங்குவேஜில் தான் இருந்தது எல்லா இடத்துலையும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார், அதாவது சில பேர் வந்து காரில் வரவங்க ஓரம் கட்டிட்டு போய் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போகணும். பட் உள்ளே போகிறதும் லாங் தான். உள்ளே போகிறதே உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போகிற இடமும் சூப்பராக இருக்கும். நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு கவர்மெண்ட் சைடு வச்சுருந்தாங்க. சாக்லேட் கவர் போடுறது அதை பற்றி எல்லாமே. ஏன்னா உள்ளே ஃபுல்லாகவே வனவிலங்கு, யானைகள் இருக்க சான்ஸ் இருக்குனால அந்த மாதிரி. இதுதான் இதோட மேப்ஸு, என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குன்னு ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துல போனால் என்ன பார்க்கலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பேர்ட்ஸ் வாட்சிங் ஏரியா கூட இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு போக முடியல. இதாங்க ப்ரைஸு. 2 வீலருக்கு 50 ரூபாவும், 4 வீலருக்கு 300 ரூபாவும். ஹெவி வெஹிக்கிள் அதாவது பஸ்ஸு மாதிரி வந்தால் 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட். குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து கேஷ் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன விஷயம்னா இது ரொம்ப உள்ளே இருக்கனால கார்டு, கூகுள் பே எதுவுமே ஒர்க் ஆகலை. பெரும்பாலும் கேஷ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக குழா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நர்சரி, அதாவது செடிகள், எல்லா வகையான செடிகள் விற்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரெக்கிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வழியாக சும்மா 3 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ட்ரெக்கிங்கில் ஈஸி அண்ட் மாடர்னேட் ட்ரெக்கிங் தான் அது. சும்மா பக்கத்தில் மலைகள், சின்ன ஸ்ட்ரீம், அருவிகள் இதெல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டாக இது பார்த்திங்கன்னா அருவிக்கே போயிடும். என்ட்ரன்ஸ்லேருந்து ஷார்ட்கட்டில் கூட்டு போகிற மாதிரி தான்.
நம்ம காரில் போகிறனால கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே 2 சைடு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு தான் உங்களுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. என்ன விஷயம்னா லோக்கலுக்கு சில பேர் வந்து மாடு மேய்க்கிறவங்களும் உள்ள யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மாடுங்க எக்கச்சக்கமாக இருக்குது காட்டுக்குள்ளே. நிறைய கல் கரடு முரடான ரோடு தான் இது எல்லாமே. நாங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி மழை தான் உங்களுக்கு. கொஞ்சம் சேஃபாக போங்க. என்ன விஷயம்னா கொஞ்சம் மழை ஓரம் பெஞ்சுன்னா ஸ்லிப்பரி ஆகிடும். வண்டி ஸ்கிட்டிங் ஆக கூட சான்ஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். இது நல்ல பெரிய கார் பார்க்கிங். கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 கார் வரைக்கும் வரலாம். அதேமாதிரி பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மேலே பைக்கை நிப்பாட்டுற அளவுக்கு இருக்குது. குழந்தைங்களோட ப்ளே ஏரியா கூட இருக்குங்க. இதை நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு போகிற ரூட் இது. கொஞ்சம் தூரம் போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன விஷயம்னா அருவியிலேருந்து வர தண்ணி வந்து நிறைய போகிறோன்னா கிராஸ் பண்ணுறதுக்காக இரும்பு பாலம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட இருக்க மலையை ஒட்டின மலைத்தொடர் தான். இது எல்லாமே சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. இங்கே நிறைய மீன்கள் நம்ம பார்த்தோம். நிறைய மீன்கள் கால் மசாஜ் பண்ணுற அளவு இருந்தது. எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி சமாதானமாக தெரியும். போக பார்த்தீங்கன்னா மலை ஏறுற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்குங்க அதிகம். இந்த குரங்கு இது பார்த்திங்கன்னா தனியாக அம்மா வந்து பிரிஞ்சிருந்த ஒரே குட்டி ஒளி இருந்தது. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை ஏற ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் கொஞ்சம் கல் வச்சு நீட்டாக இது பண்ணி ரூட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் ஓரளவு பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு விலங்கோட பேரை வச்சு சின்னதாக இது பண்ணிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா டோரா பூல். குழந்தைங்கள அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. நிறையா வந்து எத்தனை மீட்டருக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன இது ரூட் வச்சுருக்காங்க காட்டியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் கூட நடந்துருக்க மாட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பேரட், அதாவது பெரிய பஞ்சவர்ண கிளியை வச்சு இது ஒரு பேரை வச்சு இங்கே ஒரு ரூட் விட்ருக்காங்க. இங்கேயும் போய் நம்ம குளிக்கலாம். இதே மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக மழை தான். காட்டு சவுண்டு அவ்வளோ சவுண்டு கேட்டது. ஏற முடியாமல் ஏறினாங்க. பெரும்பாலும் தண்ணி கொண்டு வரல. ஒரு பையன் கீழே வந்து ரத்தம் வந்தது. எவ்வளோ இது. பட் ஆனால் இருந்தாலும் நாங்கள் போய் சேர்ந்தோம். பட் ஆனால் என்ன இதில் நல்ல விஷயம்னா வெயில் இல்லை, மேகம் அந்தளவு வந்து மலை மேகமாக இருந்ததுனால எங்களுக்கு நல்லா கூலிங்காகவும் இருந்தது. வேர்வை இல்லாமல் ஈஸியாக ஏறணும். ஏன்னா நல்லா காற்றும் சூப்பராக இருந்தது. இது மேலே ஏறி இப்போ இது வந்து இறங்குறோம். ஒரு மலையாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம் பார்த்துங்க. இது ஒரு பெரிய ட்ரக்கிங் தான். நம்மளுக்கு போகிற இடம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கல் வச்சிடுறாங்க பார்த்தீங்களா. அது ஒன்று. ரெண்டாவது இது மொத்தம் இதே மாதிரி ஒரு 20 இது மாதிரி இருக்குது. நம்ம நியர்பை வந்துவிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே நம்மளுக்கு இதுதான் பார்த்தீங்களா. இதுதான் வந்து தொட்டி பாலம்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் ஃபால்ஸ் போல் நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் என்ன விஷயம்னா அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால வந்து உங்களுக்கு வந்து உள்ளே அலோட் பண்ணலை. நம்மளை ட்ரக்கிங் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து ஃபால்ஸ் கிட்டே போக முடியாது. இந்த தொட்டி பாலம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் எங்கே வேணால் குளிச்சிக்கலாம். நீங்கள் தொட்டி பாலத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாது சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சுதாங்க. ஏன்னா நிறையா வந்து ரொம்ப கேர்ள்ஸ் இருந்ததுனால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளே ஏரியா ஃபுல்லாக இருக்கனால கொஞ்சம் நீட்டாக தான் இது பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து இங்கேருந்து போகிற டூரிஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறது எல்லாத்துலேயும் பெரியவங்கலாம் போய் விளையாண்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்குலாம் 25 வயசு மேலே இருக்கும். அவங்களாம் அவ்வளோ நாஸ்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மேலேருந்து வர எல்லா தண்ணியும் கடைசியாக வந்து சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சேருது. இங்கேருந்து ஃபில்டர் ஆகி தான் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து டவுன் ஆகி கீழே பெரிய ரிவர் ஒன்று இருக்குது. அங்கே போய் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வாட்சிங் இது நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் என்ன விஷயம்னா இப்போதைக்கு மழை டைமு ப்ளஸ் வந்து ரோடு ரொம்ப ஸ்கிட்டிங் ஆகிறதுனால யாருமே அலோவ் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா இப்போ பைக்கில் போனீங்கன்னா 300-400 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் செலவாகும். காருன்னா என்ன ஒரு 1000 ரூபாக்குள்ளே ஆகும். என்ட்ரி ஃபீஸ் உங்களுக்கே தெரியும், 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா வருது. இதெல்லாம் இது பண்ணுறதோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்புங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் தான் உள்ளே என்ட்ரி. அதுக்கப்புறம் இல்லை, எல்லாம் வெளியே அனுப்புறது கரெக்டாக 5 மணிக்கெலாம் வெளியே அனுப்பிடுறாங்க. ஃபுட்டு முடிஞ்ச அளவு கொண்டு போங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு வந்து லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ரெஃபர்